ராமதாஸ் நேத்து முதல் முறையா கடந்த 2 மாதங்கள்ல எந்த பாதையில போக போறேன்னு சொல்லிட்டார். அமித்ஷா உண்மையை தானே சொல்லியிருக்கிறார். அதிமுக அணிதானே வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி என்டார்ஸ் பண்ணாலே இவர் அந்த பாதையை நோக்கி வர்றது ஆச்சரியம் இல்லை. அது போல நல்ல செய்தி சீக்கிரம் வரும்னாலே அன்புமணியினுடைய அந்த அரசியல் பாதையிலேயே அப்பாவும் போற மாதிரி தான் அர்த்தம். அவர் பிஜேபி போய் அதிமுக வந்தாலும் சரி, அல்லது 2 பேரும் ஒன்னா இருக்கிற ஒரு ஹாலுக்குள்ள உள்ள போனாலும் சரின்னு அந்த முடிவுக்கு வந்துருவாங்க. ஆச்சரியம் இல்லை. இந்த 2 பேரும் வந்த பிறகும் அது கவனிக்க தகுந்த அணியாக இருக்குமே தவிர திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற அணியாக இருக்காது. அந்த பலம் போதாது. ஏன்னா அதிமுக உட்கட்சி சண்டை சரியா தீரல. நேத்துதான் தினகரன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கிறார். எடப்பாடி முதலமைச்சர் இருக்க தயாருங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. ஏன்னா என்டிஏல நாங்க இருக்கிறோம், நாங்க இருக்கிற கூட்டணிக்கு தான் எடப்பாடி வந்திருக்காரு. இல்ல அதெல்லாம் சரி, கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சங்கடங்களை தீர்க்கணும். ஒன்னா போய் கீறி பார்க்க வேண்டாம். அப்படி பார்த்தா யாருமே அரசியல் பண்ண முடியாது. அந்த ஒரு சூழல் மாற்றம், கால மாற்றம் வருகிற போது அதை கடக்கிற தலைவர்கள் படுகிற அவஸ்தையை, படுகிற சங்கடங்களை புரிந்தவன் நான். அதனால அதுக்கு மேல நான் யாரையுமே கீறி பார்க்க மாட்டேன். எல்லோருக்குமே அந்த நெருக்கடிகள் வரும். தினகரனும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை.